இன்றைக்கி வீக்கெண்ட் ஆர்டருங்க. ஸோ இன்றைக்கி என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சால் பச்சடி, ரைத்தா. ஸோ இதுதான் நம்ம ஆர்டரு. ஸோ நான் வந்து மார்னிங்கே வந்து டிபிஎல்ல ஆர்டர் பண்ணிட்டேங்க. மட்டன் சிக்கன்லாம் அங்கே தான் ஆர்டர் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் நம்ம சொல்லிட்டோன்னா நல்லா சாஃப்டான பீசஸாக கொடுப்பாங்க. யூஷுவலாகவே சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து கழுவி நீட்டாக மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவி எடுத்தாச்சு. ஸோ மட்டன் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால நான் வந்து நம்ம ஸ்லோ குக் மாதிரி பண்ணணுன்னா அதுவே ஒரு 3 hours 4 hours ஆயிரும். ஏன்னா உங்களுக்கு மட்டன் வேகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும்ல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ப்ரெஷர் குக்கரில் நான் வந்து மட்டனை 2ஆக டிவைட் பண்ணி தனித்தனி ப்ரெஷர் குக்கரில் அதை மேரினேட் பண்ணி நான் வந்து அது வேக வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் சிக்கனையும் நான் நல்லா கழுவிட்டு அதுக்கும் மேரினேஷன்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுவுமே ஒரு 1 pot கறி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். வெங்காயம் அப்புறம் தக்காளி கூட நம்ம ஒன்று தான் போடுவோம் யூஸ்வலாக. இந்த ரெசிபி நான் ஒரு நாள் உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சீரக சம்பா பிரியாணியில் ஸோ அதனால் எல்லா மசாலாலாம் போட்டு இதாகினதுக்கப்புறம் சீரக சம்பா இந்த ஷார்ட் பாருங்களேன் எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா? அது பார்க்கும்போதே நல்லாயிருக்கும், சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து என்னோடய நெய் காலி ஆயிடுச்சு. அதாவது நான் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் தெரியுமா, அர்பன் டிலைட் நெய். அது ஒரு டப்பா ஃபுல்லாக காலி பண்ணிட்டோம். ஸோ அதனால் நான் RKG தான் யூஸ் பண்ணேன். இப்போ இதுதாங்க அதோட அவுட்புட். எப்படி இருக்குது? நல்லாயிருக்கா? உங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு எனக்காவது ஆர்டர் வேணும்னா வீக்கெண்ட்ஸோ இல்லை பப்ளிக் ஹாலிடேஸோ என்றைக்குனாலும் நீங்கள் எனக்கு பிங்க் பண்ணுங்கள், DM பண்ணுங்கள். நம்ம வந்து உங்களுக்கு சிறந்த முறையில் செஞ்சு கொடுத்துருவோம். ஸோ இது வந்து இன்றைக்கி நிறைய கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குலாம் வந்து டெலிவர் பண்ணியாச்சு. க்ளோரியா எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தால் டெலிவரிக்கு. ஸோ சூப்பராக பிரியாணி சாப்பிட்டாச்சு. பாய்.